ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி மொபைலே வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து InShot வீடியோ எடிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா வீடியோ எடிட்டிங்கில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்னு கூட இந்த ஆப்பை சொல்லலாம். ஏன்னா நிறையவே ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு பெஸ்ட்டான வீடியோ வந்து எடிட் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இந்த InShot வீடியோ எடிட்டர் வந்து உங்கள் மொபைலில் இவ்வளோ நாள் நல்லா தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. உங்களால் வீடியோ எடிட்டிங் பண்ண முடிஞ்சு, இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் இந்த InShot ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆகுதில்லை. அப்படியே ஓப்பன் ஆகினாலும் இந்த இன்ஷாட் வீடியோ எடிட்டரை யூஸ் பண்ணி ஏதாவது வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாகவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், சம்திங் வென்ட் ராங், இந்த மாதிரி ஏதாவது எரர் மெசேஜஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. இல்லாட்டி இந்த இன்ஷாட் வீடியோ எடிட்டரை யூஸ் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாக வீடியோ எடிட்டிங் வந்து பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் InShot வீடியோ எடிட்டரில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாருக்கு போயிட்டு InShot அப்படின்றத ஒர்க்கு வந்து சர்ச் பண்ணிவிட்டு அந்த InShot வீடியோ எடிட்டர் மேக்கர் அப்படின்ற ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை தான் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுறாங்க. இதனாலையுமே வந்து இந்த ஆப்பில் வந்திருக்க புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதோடு இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து நம்ம சந்திக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் வந்து சர்ச் பாரில் InShot அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த InShot ஆப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபோர் ஸ்டாப் அப்படின்றத கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றத கொடுத்துட்டு கிளியர் கேஷ் அப்படின்றதையும் கொடுங்க. அதோட வந்து கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு InShot ஆப்பை ஓப்பன் பண்ணீங்களாச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அன்றைக்கி எப்படி இருந்துச்சோ புதுசாக அதே மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அக்ரி கொடுத்து கண்டினியூ கொடுத்து உள்ளே போயிட்டு வீடியோ ஒன்று எடிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட வந்து நிறைய பேர் வந்து இந்த InShot ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதோடு சம்டைம்ஸ் நம்ம மொபைலுமே கொஞ்சம் ஸ்லோவாகி ஸ்டக் ஆகி பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குறனாலையுமே வந்து இந்த InShot ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் மொபைலை ஆப்டிமைசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதில் ஒரு சின்ன ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த InShot ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ எடிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக சம்டைம்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறனால கூட வந்து இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.